நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சாப்பிடுவீங்க, ஆனால் பசிச்சுட்டே இருக்கும். உங்கள் பசி தீர அளவுக்கு நீங்கள் சாப்பிட முடியாது. இதை உணர்ந்து இருக்கணும். நம்ம கத்தோடைய பிள்ளைகள், கத்தோடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுமா? என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கிறது. நான் ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது என் கூட அநேக மாணவர் தங்கியிருந்தாங்க. பாருங்கள், அப்போ அவங்க எங்களை பார்த்து ஒரு வார்டனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது, என்னன்னா சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அவர் ஆர்டர் போட்டார், என்ன அப்படின்னா லிமிட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி. எப்போ லிமிட்டாக கொடுக்க ஆரம்பித்தாங்களோ நாங்கள் சாப்பிடுவோம், ஆனால் பசிச்சுட்டே இருக்கும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் போய் வார்டனை பார்த்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் அப்புறம் சாப்பாடை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி லெட்ரு எழுதி கொடுத்த பிறகு தான் அவர் என்ன பண்ணார், கொடுக்க ஆரம்பித்தாங்க. நல்லாவே எங்களுக்கு சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள், பசி உண்டாகும், நிம்மதி இல்லை, இதுதான் சொல்லப்படுது. நம்மளுடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை, கத்தோடைய உடன்படிக்கை நம்ம மீறவே கூடாது. உணர்ந்தவங்க கத்தோட ஆஸ்பத்திரி. God bless you.